ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 5 நிமிஷத்தில் சுலபமாக பண்ணுற மாதிரி ஹை ப்ரோட்டீன் சாண்ட்விச் குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பண்ணலாமா? இது செய்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வீட்டுக்கு வரும். 200 கிராம் பன்னீர், மல்டிகிரெயின் பிரெட் இருந்தால் போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு சீசனிங் மிக்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. 200 கிராம் பொடி பொடியாக நறுக்கின பன்னீர் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மேரினேட் பண்ணி நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. உடனே ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பன்னீர் துண்டுகளெல்லாம் சேர்த்து 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். தயிரில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். உங்களுக்கு தயிரில் வந்து அந்த தண்ணி சுண்டி உங்களுக்கு அப்பயுமே ஈரப்பதமாக இருக்குங்கிற பட்சத்தில் 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். ரொம்ப கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு தண்ணியெல்லாம் சுண்டி அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஜூஸியாக பன்னீர் இருக்கும், சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். பன்னீர் வந்துட்டு சில சமயம் ஹார்ட் ஆகிடும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் ஆகாது. இப்போ மல்டிகிரெயின் பிரெட்டு, ஒரு பிரெட்டு, இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக 1/2 டீஸ்பூன் தக்காளி சாஸ் கூட வீட்டிலையே பாலாடை எடுத்து மில்க் க்ரீம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த க்ரீமை 1/2 ஸ்பூன் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகள், இதுக்கு மேலே ஒரு சைனீஸ் கேபேஜ் வச்சு லேயராக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு மூடிட வேண்டியதான். இப்போ இரும்பு கல் வச்சு காஞ்சதும் கொஞ்சமாக பட்டர் போட்டு சாண்ட்விட்சை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மேலே அழகுக்காக கொஞ்சமாக வெள்ளை எள்ளை தூவி விட்டுரும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சாண்ட்விட்சை நீங்களும் செஞ்சு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமும் சுவையும் ஒரே தட்டில். நன்றி. லியான், எப்படி இருக்கு உன்னோட சாண்ட்விச் பர்கர்? பிடிச்சிருக்கா? அதில் சைனீஸ் கேபேஜும் வச்சுருக்கேம்மா, நல்லா இருக்கா? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு? என்னது? ஓ, பன்னீர் சாண்ட்விச்சா? குட் ஐடியா. அம்மா பண்ண சாண்ட்விச் நல்லா இருக்குது. ஓகே, இதுல ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஹாப்பி ஹாப்பி. ஜங்க் ஃபுட் வெளியில சாப்பிடணுமா, சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. அம்மா செஞ்சு தான் சாப்பிட, வெளியே சாப்பிடக்கூடாது. சரிப்பா.